குட் மார்னிங் பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, தமிழ்நாடு சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கான நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் ரவுண்ட் 3க்கு. ஸோ இந்த வீடியோவில் இப்போ இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். தென் பிஃபோர் தட் உங்களுக்கு என்ஆர்ஐ கேட்டகரியாக இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். பிஃபோர் தட் நம்மளோட வெப்சைட் நேம் கெட் யுவர் காலேஜ். உங்களுக்கு ஏதாவது தமிழ்நாடு சைடில் உங்களுக்கு அப்கமிங் ரவுண்டான ரவுண்ட் 3ல அட்மிஷன் கைடன்ஸ் வேணும், இல்லை அப்ளிகேஷன் போடுறது எப்படி, இல்லை ஸ்பெஷல் கேட்டகரி என்ஆர்ஐமே கேட்டகரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும், இல்லைனா வந்து பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், இல்லைனா ரிப்போர்ட்டிங் சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப்டர் தட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி நம்ம அட்மிட் ஆகணும் காலேஜில் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு சைட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் கைடன்ஸ் வேணும்னா நம்ம நம்பரை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சார்ஜபிள் பேசிஸ் தான். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிஃபோர் தட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அந்த 2025-26ல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜியோட நீட் ஸ்கோர் கார்டு கம்பல்சரி வேணும். தென் அது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட் தான். நமக்கு சொல்லிட்டு இருக்க மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட் தான். எக்ஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், ஃபோட்டோ, தென் தம்பு இம்ப்ரெஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஜேபக் ஃபைலையோ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை தான் எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் கம்பல்சரி பிடிஎஃப்ல தான் கொடுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டோட ஸ்கோர் கார்டு மேண்டேட்டரி, தென் அட்மிட் கார்டு மேண்டேட்டரி. அட்மிட் கார்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் அது. ஸோ அதுவுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஆஃப்டர் த தேர்ட் பாயிண்ட் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் மேண்டேட்டரியாக கேட்குறாங்க. சப்போஸ் டிகிரி உங்ககிட்ட இல்லை காலேஜில் கொடுக்கலன்னா ப்ரொவிஷனல் பாஸ் சர்டிஃபிகேட், கன்சல்டன்ட் மார்க் ஷீட் மாதிரி கொடுத்தா கூட போதும் தான். தென் சிஆர்ஆர்ஐ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயர் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். தென் பெர்மனன்ட் ப்ரொவிஷனல் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் சிஆர்எம்ஏ முடிச்சதுக்கப்புறம் உங்களோட எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் வேண்டியதாக வச்சிருக்கணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலிடேட் சர்டிஃபிகேட் தான், எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது. கரண்ட்டில் இருக்க சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணணும். தென் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி, தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மேண்டேட்ரி. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இதுதான் வந்து முக்கியம், மேக்ஸிமம் பேருக்கு தெரியாது. அதாவது நீங்கள் வந்து எந்த போர்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட் ஆனாலும் சரி, இல்லை எந்த தமிழ்நாடு அதர் தென் தமிழ்நாடுலேயே நீங்கள் படிச்சிருந்தாலும், இல்லை தமிழ்நாடு மெடிக்கல்ஸ் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வாங்கியே ஆகணும். எலிஜிபிள் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸில் கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு அதில் டவுட் இருக்குன்னு டேரெக்டாக கால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட், எலிஜிபிள் சர்டிஃபிகேட் இல்லாமல் உங்களால் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் வாங்கி ஆகணும். ஸோ யாராவது வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உடனே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மினிமம் வர்றதுக்கு 4 நாளாச்சும் ஆகும். நம்ம கவுன்சிலிங் லாஸ்ட் டேட் 7ஆம் தேதி தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற இன்றைக்கி நீங்கள் எலிஜிபிள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அவங்க 2 வரும். இல்லை அது உங்களுக்கு பண்ண தெரியலனா கூட நம்ம சைடில் பண்ணி தருவோம். ஸோ நம்ம சார்ஜபிள் பேசிஸில் உங்களுக்கு வேணும் டேரெக்டாக கால் மெசேஜ் பண்ணுங்கள். தென் ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சேம் அஸ் அப்லோட நீட் பிக்சர். நீங்கள் நீட்டோட பிஜி எக்ஸாம் எழுத போகும்பொழுது என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ தான் மேண்டேட்டரியாக கேட்குறாங்க. அப்புறம் போஸ்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் இதுக்கு போகும்பொழுது, அதாவது ஸ்டுடியோவில் போனீங்கனாலே இந்த போஸ்ட் சைஸ் ஃபோட்டோ கிடப்போம். 80% ஃபோட்டோ ஜூம் பண்ணியிருக்கும். சிக்னேச்சரும் சேம் அதே தான். நீங்கள் நீட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்பொழுது ஒரு சிக்னேச்சர் பண்ணீங்களா, சேம் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபக் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் 10th 12th மார்க் ஷீட் மேண்டேட்ரி. ஸோ உங்களுடைய யூஜி சர்டிஃபிகேட் பிஃபோர் தட் 10th 12th மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் டிசி, அது வந்து பார்த்தீங்கன்னா யூஜியோட டிசி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்னா நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் சர்டிஃபிகேட்டும், இல்லை நீங்கள் தெலுங்கு பீப்புளாக இருந்தால் லிங்குவிஸ்டிக் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதை தான் மலையாளம் மைனாரிட்டியும் இருக்குது, நீங்கள் மலையாளம் மைனாரிட்டி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எங்கெங்கே வாங்கணும், இப்போ ரிலீஜியஸ் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும், லிங்குவிஸ்டிக் யார்கிட்ட வாங்கணும்னா கூட எனக்கு டேரெக்டாக எந்த டவுட்டும் கால் பண்ணுங்கள், நாங்கள் இனிமேல் சொல்லுவோம். தென் நேட்டிவ் சர்டிஃபிகேட், இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் உங்கள் கவர்மெண்ட் கோட்டா கேட்டகரியில் அப்ளை பண்ணுங்க, நேட்டிவ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். அதே மாதிரி பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட் அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது கவர்மெண்ட் கோட்டாக்கு தான் வரும். எலிஜிபிள் சர்டிஃபிகேட் டெக்ளரேஷன், இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 7th பாயிண்ட்ல இருக்க எலிஜிபிள் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணிட்டீங்க, ஆனால் பட் வர்றதுக்கு தாமதம் ஆகுது. அதே சமயத்தில் இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் க்ளோசிங் முடிய போகுதுன்னா நம்ம டெக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனெக்ஸராக கொடுத்து நம்ம ஒரு எக்ஸஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ சில ஷார்ட்கட்ஸ் இருக்கிறத நம்ம சொல்லலாம். மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் நம்ம வந்து காலேஜ் டைம்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த மைக்ரேஷன் மேண்டேட்டரி. இப்போ கீழே இருக்கிறது என்ஆர்ஐ கேட்டகரி டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் எம்எஸ்சி சர்டிஃபிகேட் என்ஆர்ஐ கேட்குறாங்க. அதாவது இந்த ஸ்பான்சர் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கண்ட்ரியில் நீங்கள் ஸ்பான்சர் வந்து எம்பசியில் போயிட்டு ஒரு என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். ஸ்வான் அஃபிடேவிட், இந்த ஸ்பான்சர் பாஸ்போர்ட், ஸ்பான்சர் விசாங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்போம். இதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்பான்சரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் 6 months கம்பல்சரி வைக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்களுடைய ஸ்பான்சரோடைய 6 மந்த் ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃபாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் இடைப்பட்ட ஸ்பான்சருக்கும் நீங்களுக்கும் ரிலேஷன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து நம்ம லோக்கல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும். ஃபேமிலி ட்ரீயும் நம்ம அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பான்சர் ஓசிஐ கார்டு மேண்டட்ரி, ஸ்பான்சர் ஓசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஸ்பான்சர் நீங்கள் என்ஆர்ஐ கேட்டகரியில் வரீங்கனாலும் இது மேண்டட்ரி. ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது, வாட் சர்டிஃபிகேட்டில் டவுட் இருக்குது, ஏன்னா மேக்ஸிமம் என்ஆர்ஐ கேட்டகரியில் தான் உங்கள் டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ஆர்ஐ ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் வரப்போறீங்க, பட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.